சொல்லி காண்பிக்கிறான். அதிலே ஒன்று, சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க கூடாது எந்த காரியத்திலையும். ஏன்னா நமக்கு பிடித்தமான காரியத்தை செய்யறதுக்கு பிடித்தமில்லாத காரியத்துக்கு சாக்கு போக்கு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துக்கு போறது சங்கடமா இருக்குதுன்னா வீட்டுல அங்க சாப்பாடு இங்க சாப்பாடுன்னு அங்க போய் கதை சொல்லுவோம். எது நமக்கு பிடித்தம் இல்லாம இருக்குதோ அங்கதான் சாக்கு போக்கு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமானை ஏற்றுக்கொள்வதிலும் மார்க்க ரீதியான அமல்களை செய்வதிலும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பண்டைய காலகட்டத்திலே சாக்கு போக்கு சொன்னார்கள். வகாலு லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அலீம். அவங்க சொன்னார்களாம், இந்த குர்ஆன் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு போய் இறங்கி இருக்குது, நீங்க ஒரு அனாதை. ஆனால் இந்த அரபுலகத்தினுடைய பெரும் தலைவர்களான 2 பேர்ல ஒரு ஆளுக்கு மாத்திரம் இந்த குர்ஆன் இறங்கி இருந்தால், இந்த அரபுலகத்தின் பெயர் கேட்ட பெரிய தலைவர்கள், அவர்கள் அரபு மொழியிலே மிகப்பெரிய வல்லுநர்கள், அவங்க சொன்ன எல்லாரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட 2 பேர்ல ஒரு ஆளுக்கு மாத்திரம் குர்ஆன் இறங்கி இருந்தா அரபு நாடு ஈமான் கொண்டிருக்கும், எல்லாரும் ஈமான் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னாங்களாம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அலீம், இந்த அரபகத்தினுடைய 2 பெரும் தலைவர்களிலே ஒருவருக்கு இறங்கி இருந்தார். யார் அந்த 2 பேர்? ஒன்று வலீத் இப்னு முகீரா, இன்னொன்று உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. 2 பேர். வலீத் இப்னு முகீரா ரொம்ப பெரிய கெட்டிக்காரர், அவரு தீனை விட்டு அப்பாற்பட்ட நிலையில போயிட்டாரு. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி இருக்கிறாரு, அவரும் மிகப்பெரிய கெட்டிக்காரர், ரொம்ப ராஜதந்திரி, பல நாட்டு மன்னர்களோடு தொடர்புள்ளவர், ரொம்ப பெரிய குயிக்தி உள்ளவரும் கெட்டிக்காரரும் கூட. ஆனால் பின்னால் அவர் இஸ்லாம் ஆயிட்டார். அவங்க சொன்னது சாக்கு போக்கு தாங்கிறது அல்லாஹ் தஆலா நிரூபிச்சான். அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கதான் பல நேரங்கள்ல ஒத்தராக வந்தார்களாம். மக்காவினுடைய அந்த தங்கியிருந்தாங்களே அந்த நேரத்துல குறைஷிகள் சார்பாக ஒத்தராக போய் பார்த்துட்டு வாங்க அங்க எப்படி இருக்குதுன்னு அனுப்புனாங்களாம். குறைஷிகளுடைய ஒத்தர்கள், குறைஷிக்காரங்க. இவர் போய் சொல்லிட்டு வந்தாரா, புகாரில் ஹதீஸ் வருது, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. காரணம் சொன்னார், அற்புதமான காரணம். மா தரஹம முஹம்மதுன் நஹாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கால் துப்புன கீழே விழுவதில்லை. இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும், யாருடைய கையிலாவது அவர்கள் எடுத்துக் கொள்கிறார், எடுத்து முகத்திலும் மற்ற இடங்களும் தேய்த்துக் கொடுக்கிறார். புகாரினுடைய வாசகம், மா தரஹம முஹம்மதுன் நஹாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் சொன்ன வாசகம், அங்க போய் சொன்னார். அதே மாதிரி அவர்கள் வைதா தக்கல்லம ஹஃபது அஸ்வாத்தஹும், அவங்க ஒரு விஷயத்தை பேசினா எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. வைதா அமரு யத்தபரு அமரஹு, ஒரு காரியத்தை கட்டளையிட்டால் எல்லோரும் செய்கிறார்கள். வைதா தவல்ல காது யக்தத்திலூன அலா வதுஹி, ஒது செய்தால் அந்த ஒது செய்த தண்ணீரை கூட கீழே விடுவதற்கு அந்த சமுதாயம் சம்மதிப்பதில்லை, அதை எடுத்து அவர்கள் தேய்த்துக் கொள்கிறார். ஒது செய்த தண்ணீரை கீழே விடுவதற்கு விடாத அந்த சமுதாயம், அவர்களுடைய காலை கீழே விடுவதற்கு சம்மதிக்காத அந்த சமுதாயமா ரத்தத்தை வாங்குவதற்கு சம்மதிக்கும்? எப்படி விடுவாங்கன்னு கேட்டாங்க. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு காலம் வெற்றி பெற முடியாது என்று ஒத்தராக குறைஷிகளின் சார்பாக கருத்து சொன்னாலும் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இஸ்லாம் ஆயிட்டாங்க. பின்னால் இஸ்லாமானவன்னு சொன்னாங்களா, நாயகமே என்னுடைய கூட்டத்தார் அவருடைய கண் இமையை விட என்னை நேசிக்கிறார்கள், அந்த அளவுக்கு என் மீது ரொம்ப பிரியம், அதனால நான் அவங்களுக்கு போய் தீனை சொல்லட்டான்னு கேட்டாங்களாம். யாருமே சரி அவங்களுக்கு ஒத்த கருத்தை சொன்னாதான் பிரியமான ஆளு, இப்படிதானாங்க, ஒத்த கருத்தை சொன்னாதான். இல்லைன்னு நம்ம மீது மாற்று கருத்து வந்துடும். அவங்க ஒத்த கருத்தை சொன்னாதான் நம்மளை எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது மாற்று கருத்தா இருந்துச்சுன்னா அவரா இது கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாதான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு கருத்து மாறிடும். அப்ப அதனால அதற்கு செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னா அதற்கு உருவத் அவர்களை நீ கொஞ்ச நாள் பொறுங்கன்னாங்களாம். இல்லை நாயகமே நான் சொன்ன உடனே கேட்பாங்கன்னு பல தடவை அழுத்தின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சரின்ட்டாங்க. போனா இங்க இருந்து போய் சொன்னாங்க, அவங்க அங்க இருந்து ஒரு அம்பு விட்டாங்க, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் அவங்களுடைய கண்ணை தொலைச்சிட்டு போயிடுச்சான். கடைசியில் அதற்கு உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபியினுடைய வஃபாத்திற்கு அது காரணமாக அமைந்தது. யார் சொன்னால் இந்த ஆபரால் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும், மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்களோ அவங்க சொல்லி அதுக்கு மேல ஒரு மாற்றம் நிகழவில்லை என்பதை நிரூபித்து அல்லாஹ் தஆலா காண்பித்தார். அப்ப அதனால மார்க்கத்தினுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வதிலும் சரி, அதை செயல்படுத்துவதிலும் சரி, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய காரணம் அந்த விஷயங்கள் அதுதான், சாக்கு போக்கு அதில் சொல்லக்கூடாது. கடைசி 10 முடிக்கணும், அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டுமே தவிர வேறு காரணங்களை சொல்லி இதை ஒத்து போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியம்.
அருமையான பெருமக்களே, ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையில 5 உலகம். நம்முடைய கருத்துப்படி நம்முடைய உலகம்ங்கிறது 5 கட்டங்கள். முதல்ல ஆலமுல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகம். அதற்கடுத்து ஆலமுல் அஜ்சாத், நாம் வாழக்கூடிய இந்த உலகம். மூன்றாவது ஆலமுல் பர்ஸக், பர்ஸக் என்ற உலகம். நாலாவது ஆலமுல் மஹ்ஷர், எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த உலகம். 5வது அவில் ஜன்னத்து அவில் நார், சொர்க்கம் அல்லது நரகம். இதுல ஆலமுல் அர்வாஹ்ங்கிறது கலந்துருச்சு. ஆலமுல் அர்வாஹ்ல வச்சுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னா, வாத்தின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஹஜ்ஜை பற்றி பிரகடனப்படுத்துங்கள், அதற்காக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னான். அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே யாரு ஒத்தரையும் காணலையே, யாருக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் அதை சேர்த்து வைப்போம் அல்லாஹ் சொன்னான். யாரெல்லாம் தங்களுடைய நிலைகளில இருந்து அந்த அர்வாஹ்வுடைய உலகத்தில் இருந்து யாரெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று குரலிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை தருகிறான். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தது ஆலமுல் அர்வாஹிலே வைத்து. பெருமக்களே, அதே மாதிரி ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் தஆலா அடியார்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒப்பந்தம் எடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது ஆலமுல் அர்வாஹ். அதுக்கு அடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து பர்ஸக் என்ற உலகம், மஹ்ஷர் என்ற உலகம், சொர்க்கம் நரகம். சொர்க்கம் நரகம் இருக்கு, அது கடைசி. அது நிரந்தரமானது. மற்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எண்ணிக்கைக்குள்ளது. ஆனால் சொர்க்கம் அல்லது நரகம் என்பது நிலையானது. இந்த எல்லா உலகத்திலையுமே ரொம்ப குறுகலான மிக சுருக்கமான உலகம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தான். இது எப்ப தெரியும்னா வஃபாத்தான பிறகு தெரியுமா? கன்னஹும் யௌம யரவுனா லம் யல்பஸு இல்லா ஷியத்தன் அவ் துஹாஹா. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலை நேரம் கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி தெரியுமா? கொஞ்ச நேரம் வாழ்ந்ததை போல, ஒரு காலை நேரம் ஒரு பகல் பொழுது வாழ்ந்ததை போல் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பெருமக்களே, மற்ற உலகங்களிலே நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மேன்மையும் சரி, நாசமும் இழிவும் சரி, இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான். மற்ற உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஆனவள் பர்ஸகானாலும், அதாவது மனிதன் வஃபாத்தான உடனே ஏற்படக்கூடிய அந்த உலகம், அதற்கடுத்து எழுப்பப்படக்கூடிய உலகம், இப்ப அதற்கு அடுத்த சொர்க்க நரகம், இதுவெல்லாம் இந்த உலகத்தில், இந்த குறைந்த காலகட்டத்தினுடைய இந்த உலகத்தில் நம் வாழ்வை எப்படி ஆக்கிக் கொள்கிறோமோ அதை பொறுத்துத்தான் வெற்றியும், அதை பொறுத்துத்தான் நாசம். என்ன எல்லாமே 2 தான். மௌத்த உயிர் வாங்குறதுல இருந்து 2 ஆரம்பிச்சிருது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வன்னாசியாத்தி கர்கன் வன்னாஷிதாத்தி நஷ்தா. சில ரூஹ் ரொம்ப கடுமையா கலக்கப்படும், கடுமையான கோபத்திலே பிடித்து இழுப்பார்கள் மலக்குமார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வன்னாசியாத்தி கர்கா. இன்னொரு இருக்கிறது, வன்னாஷிதாத்தி நஷ்தா. ரொம்ப மிருதுவாக, இலகுவாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக அவர்கள் இன்பக்கூடிய நிலையிலே ரூஹை வாங்குவார்கள். எல்லாமே 2 ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு 2 கபரை பத்தி சொன்னாங்க. இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். அது ஒன்று சொர்க்கத்தினுடைய பூங்காவாக இருக்கும், அது நரகத்தினுடைய படுகொலையாக இருக்கும். ரூஹ் வாங்கும்போது 2. இந்த உலகத்தில் எப்படி வாழ்றோமோ அதை பொறுத்துத்தான் ரூஹ் வாங்கப்படும். அதை பொறுத்துத்தான் நம்முடைய கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் வைக்கப்பட்ட நேரத்தில் நல்ல மனிதனாக இருந்தான். அவருடைய பக்கத்துல விசாலமா கண்ணு கெட்ட தூரம் சொல்லாங்க. அவருடைய கண்ணு கட்டிய தூரம் நீண்டு கிடக்கும் உலகம். அவர் பக்கத்துல ஒரு ஆள் வருவாராம், அஸ்ஸலாமு அலைக்கும், யாருக்கு தனிமையான இந்த உலகத்துல, கபருடைய உலகத்துல நீங்க யாருன்னு கேட்பாராம். ஹதீஸ்ல வருது, இவர் கேட்பார், மன்னன் நீங்க யாரு? அம்மா தாரிஃபுனி, என்ன தெரியலையே அவங்களுக்குன்னு கேட்பாங்க. தெரியலையேங்க. அம்மா தாரிஃபுனி ஆனால் குர்ஆன் அல்லதி அஸ்ஹர்துலைல, உன்னுடைய இரவை விழிக்க வைத்தேனே, இரவெல்லாம் விழித்து நீ ஓடினாயே, அந்த குர்ஆன் நான் தான் சொல்லுமா. குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா உருவம் கொடுத்து விடுவான். அந்த குர்ஆன் சொல்லும், அஸ்ஹர்து லைலக் அமா தாரிஃபுனி அனல்லதி அஸ்ஹர்து லைலக், உன்னுடைய இரவை நான் விழிக்க வைத்தேனே, நீ இரவு விழித்து என்னை உட்கார்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாய், அந்த குர்ஆன் நான் என்று சொல்லும். தனிமையின் உலகத்தில் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கூட்டாளி ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல நம்முடைய அமல்கள் எல்லாம் உருவம் பெற்ற அந்த இடத்திலே வரும் என்று வருகிறது. பெருமக்களே, இந்த உலகத்தில், இந்த குறைந்த காலகட்டத்தினுடைய உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வஃபாத்தும், அப்படித்தான் நம்முடைய கபரும், அப்படித்தான் நம்முடைய பர்ஸகும். பர்ஸகுடைய உலகம், வஃபாத்திற்கு பின்னால் வந்த அந்த உலகம். வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் ரொம்ப பேணுதலோடு கழிக்க வேண்டும். பெருமக்கள், இபாதத்துகளை கொண்டு, திக்ரை கொண்டு, எல்லா நேரத்திலும் மனிதன் செய்யக்கூடிய காரியம் என்ன? திக்ர் தான். எல்லா நேரத்திலும் ஒரு மனிதனுடைய நீண்ட வாழ்நாள், நீண்ட காலங்கிறது தூக்கம். அந்த தூக்கத்தை விவாதத்தாக கழிக்க முடியும் திக்ரோடு அதை படுத்தார். திக்ரை கொண்டு அந்த தூக்கத்தை நாம் ஆக்கிக் கொண்டார். எழுந்திருக்கிறார் ஒரு நாள், காலையில் எழுந்திருச்சதிலிருந்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீண்ட விளக்கங்கள் ஹதீஸ்ல வருது.
காலையில் எழுந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி வருது. இதஸ்தைகல அஹதுக்கும் மின் மனாமிஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். யார் சொல்கிறார்களோ பெருமக்களே, இது லேசு நினைக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அது லேசல்ல ஒரு மனிதன் சொல்வது. இதுவெல்லாம் உலகத்தினுடைய எந்த பொருளாக இருந்தாலும் அதெல்லாம் அழிய உலகம். ஆனால் அழியாத சொற்கள் அது, அழியாத சொற்கள் அது அல்ஹம்துலில்லாஹ் என்பது. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா, எனக்கு ஒரு சின்ன மௌத்துக்கு பின்னால எனக்கு அல்லாஹ் ஹயாத்தை தந்தான். ஏன்னா 109 வருஷ காலம் ஒரு கூட்டத்தை தூங்க வச்சான். 109 வருஷ காலம் வெளிக்கல்ல சஹாபாக்கள் குர்ஆனிலே வருகிறது. அதற்கு உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருட காலம் அல்லாஹ் தஆலா தூங்க வைத்தான். ரப்பு நினைத்தால் எப்படியும் தூங்க வைக்க முடியும், எப்படி உள்ள நிலையும் ஆக்க முடியும். அதனால இந்த தூக்கத்திற்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா எனக்கு ஹயாத்தை தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். எழுந்த உடனே நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது, நம்முடைய சாதாரணமான சின்ன பிள்ளைங்களுடைய பழக்கத்திலிருந்து வந்துடும். இன்னைக்கு சொன்னவங்க நிறைய பேர் தெரியுது. இன்னைக்கு யாரும் சொல்லாட்டாலும் சரி, இன்ஷா நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? காலையில் எழுந்திருச்ச உடனே அந்த யாரும் முதல்ல வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ஹதீஸ்ல நிறைய துஆக்கள் வருது பெருமக்களே. இன்னொரு ஹதீஸ் வருது, புகாரில வருது, இதஸ்தைகல அஹதுக்கும் மின் மனாமி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அஜ்னலி பிذிக்ரி. அல்ஹம்துலில்லாஹ், ரப்பே உனக்கே எல்லா புகழும். ஆஃபானி ஃபீ ஜஸதி, எனக்கு உறக்கத்தை கொடுத்து என்னுடைய உடலுக்கு ஆஃபியத்தை தந்தானே. வ ரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை அல்லாஹ் எனக்கு திருப்பி தந்தானே. வ அஜ்னலி பிذிக்ரி, அவனுடைய ذிக்ரை சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு எனக்கு ஒரு நசீபை தந்தானே. அந்த ஒரு மனிதன் யார் அந்த வார்த்தை சொல்கிறாரோ அதை பற்றி ஹதீஸ்ல ரொம்ப செய்திகள் வருகிறது. அதே மாதிரி நிறைய துஆக்கள் வருகிறது. اللهم ما اصبح بي من نعمة او باحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. யார் ஒரு ஆள் காலையில் எழுந்திருச்சுன்னு சொன்னார், اللهم ما اصبح بي من نعمة, யா அல்லாஹ் இந்த காலை நேரத்தில் என்னென்ன பாக்கியத்தை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாயோ எனக்கு, அல்லது உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்கெல்லாம் என்ன நியமத்துகளை எல்லாம் நீ கொடுத்திருக்கிறாயோ அதுவெல்லாம் ரப்பே அது உன்னில் இருந்துதான். உன்னல்லாது உனக்கு இணையாக உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை ரஹ்மானே. உனக்குத்தான் எல்லா புகழும், சுக்குர் எல்லாம் உனக்குத்தான் என்று ஒரு ஆள் சொன்னா ஹதீஸ்ல வருது, அத்தா சுக்குர யோமி, அன்றைய நாள் அன்றைய பகலில் சுக்குரை அவர் நிறைவேற்றி விட்டார். இதே மாதிரி மாலையில சொன்னா அன்றைய மாலையில் சுக்கரை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று வருகிறது. அதே மாதிரி காலையில என்னென்ன செய்யணும், சுபஹ் தொழுதவன காலையில எழுந்திருத்தவனை சொல்ல வேண்டிய திக்ர்கள், அதற்கு பிறகு தஹஜ்ஜுதும் சுபஹும், சுபஹுக்கு பின்னாலே சொல்ல வேண்டிய வார்த்தைகள். சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் வருது, மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 மர்ரா. காலையில் யார் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை 100 தடவை சொல்கிறாரோ, ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புகாரினுடைய வாசகத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிட்டத்தட்ட 6 இடத்திலே சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற வார்த்தையை 6 இடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த வாசகம் சொல்றாங்க. ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று 100 தடவை சொல்லலாம். ஹதீஸ்ல வருது, யார் 100 தடவை சொல்கிறார்களோ, பெருமக்களே முஸ்லிம் ஷரீஃபினுடைய ஹதீஸ், லம் யர்தி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜாஅ பிஹி இல்லா கால, அதை விட சிறந்த ஒரு வாக்கை, ஒரு சிறந்த நன்மையை பெற்றவர் துன்யாவில் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஒன்று அதை போல் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அதை விட கூடுதலாக சொல்லி இருக்க வேண்டும். அப்ப அந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க, 100 தடவை சொன்னாங்க, அவர் கூடுதலா சொல்லி இருக்கவன் சொன்னதுல இருந்து கூடுதலா சொல்லலாம் என்பதையும் நமக்கு விளக்கத்தை சொல்லி தருகிறார். அதனால காலையில யார் இப்படி ஒரு 100 தடவை சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். யார் ஒரு 100 தடவை காலையில சுபஹுக்கு பிறகு சொல்கிறார்களோ, ஹதீஸ்ல வருது, உங்களை போல அமல் செய்தவர்கள் துன்யாவில் யாரும் இல்லை. ஒன்று இதை சொல்லி இருக்க வேண்டும், அல்லது இதை விட கூடுதலாக சொல்லி இருக்க வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது. அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் வருது, சொன்னாங்க அர்பஉ கலிமாத்தின் அஃதலு பஅதல் குர்ஆன், 4 வார்த்தைகள் குர்ஆனுக்கு பின்னாலே உலகத்திலேயே மிக சிறந்த வார்த்தைகள், ஆனால் ஒஹுன்ன மினல் குர்ஆன், அவைகளும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க
குர்ஆனுக்கு பின்னால் உலகத்தில் சிறந்த வார்த்தைகள், ஆனால் அவைகளும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 100 தடவை ஓதும்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத்துங்கிற வாசகம் 100 தடவை சொல்லும் பொழுது ஹதீஸ்ல வரல. நல்லா கவனிக்கணும் இந்த வாசகத்தை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு தடவை சொல்லும்படி பல இடங்கள்ல வருது, அதுல எல்லாம் யுஹ்யி வ யுமீத் வருது. ஆனா புகாரியுடைய இந்த ரிவாயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் 100 தடவை சொல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா 3 பாக்கியங்களை கொடுக்கிறான். காலையில அதிகாலையில சுபுவுக்கு பிறகு 4வது இந்த கலிமாவை யார் 100 தடவை ஓதுகிறார்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 3 பாக்கியங்களை கொடுக்கிறான். குத்திபத் லஹு மிஅத்து ஹஸனா, புகாரியில் ஹதீஸ் வருது, 100 நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். வ முஹியத் அன்ஹு மிஅத்து ஸய்யிஆ, 100 பாவங்களை அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாக்க அளிக்கிறான். வ கானத் ஹிர்ஸன் மினஷ் ஷைத்தான், அன்றைய நாளையில் அவரை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அன்றைய நாளையில ஷைத்தானுடைய தீங்கு அவருக்கு வராதுன்னு வருது. பெருமக்களே, அதனால மார்க்கத்தை பொறுத்தவரையில இபாதத்துல கவனம் செலுத்தணும். அதுல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. காலையில இருந்து இரவு வரை ஓத வேண்டிய திக்ர்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வழி அனுப்பும் பொழுது சொன்னாங்க, அதற்கு முஆத் தான் சொல்றாங்க, என்னுடைய ஹபீபை நான் பிரிந்த அந்த சமயம் இனிமேல் அவர்களை நான் காண்பதற்கான வாய்ப்பில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடத்தில் சொன்னார்கள், முஆத் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன். லா தஸாலு லிசானக ருத்பன் மின் திக்ரில்லாஹ், உங்களுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஈரமாக்கி கொண்டே இருங்கள். உங்களுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஈரமாக்கி கொண்டே இருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, அதனால நாம இபாதத்தில் கவனம் செலுத்துவது, இதெல்லாம் நஃபிலான வணக்கங்களும் உபரியான திக்ர்களும். இந்த திக்ரின் வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறான். எனவே வாழக்கூடிய இந்த உலகத்தில் குறைந்த காலகட்டம், மற்ற 5 நிலைகளையும் மற்ற 4ஐயும் கவனித்து மிக குறைந்த இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு நாம் கழித்தால் பாக்கியவான்கள். இல்லை என்று சொன்னால் ஆகிரத்தில் நஷ்டப்படுவோம். ஆகிரத்தில் ஒரு மனிதன் கை செய்தப்படுவது ஒன்றை நினைத்துத்தான். கியாமத்தினுடைய நாளையிலே இப்னு ஆதம் கவலைப்படுவான், மனிதன் கவலைப்படுவான். ஒரே ஒரு நேரத்தை கவனித்து அல்லாஹ்வுடைய ஸிக்ர் இல்லாமல் கழிந்த அந்த நேரத்தை நினைத்து கவலைப்படுவான் என்று வருகிறார். அதனால் அருமையான பெருமக்களே, நம்முடைய நேரங்களை பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. புனிதமான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தந்தருள்வானாக. இந்த கடைசி 10ஐயும் மிக்க பேணுதலோடு கழிப்பதற்கான நற்பாக்கியத்தையும் நல்உதவியையும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா. This audio was downloaded from tamilbayan.com.